பதிற்று பத்து அப்படின்னா அந்த பெயர்லேயே பதிற்று பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேர மன்னர்களோட வரலாற்றை தெளிவாக விளக்குறதா இருக்குதுங்க இந்த பதிற்று பத்து. 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் 10 பாடல்களாக பாடியிருக்காங்க. அதாவது ஒரு சேர மன்னரை பற்றி ஒரு புலவர் 10 பாடல் பாடியிருக்காரு. அப்படி 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் 10 பாடல்களாக பாடும்போது 100 பாடல்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் அமைந்தது தான் பதிற்று பத்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதற் 10 கிடைக்கல, அதே போல் கடைசி 10ம் கிடைக்கலைங்க. முதல் சேர மன்னனை பற்றி பாடின முதல் 10 பாடல்களும் கிடைக்கல. அதே போல் கடைசி சேர மன்னரை பற்றி பாடின கடைசி 10 பாடல்கள் கிடைக்கல. அப்போ 10 20 பாடல்கள் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடுச்சு 100 பாடல்களில். அப்போது மீதி இருக்கக்கூடிய 80 பாடல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு.